சங்கம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் பகுதியிலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். எனது வண்டை பிள்ளைகளே, நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஒரு துதியோடும் ஆராதனையோடும் நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம். அதற்கடுத்ததாக வார்த்தை கூடாக கடந்து வந்து நாங்கள் ஒரு சிறிய ஜெபத்தோடு மிகுதியான ஊழியர்களிடம் ஒப்படைப்போம். அவர்களை தொடர்ந்து நடத்துவார்கள். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாங்கள் ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நன்றி தாப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவருக்கு அதிகமானவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த வேலைக்காக நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி கர்த்தாவே, நன்றி தாப்பனே சுவாமி. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. எலை பாறுதல் தரும் தேவா, களை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனி போல் என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பெல நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நன்றி சுவாமி. இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, எங்களை மறைத்து நீங்க பேச வேணுமா எங்களுக்கு கருத்தில் ஒப்படைக்கிறேன். இந்த நேரத்தை பொருட்படுத்த தேவனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே அந்த குஷ்டரோகியானவனுடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் இந்த நாளிலே சற்று ஆராய்ந்து பார்க்கும்படியான தேவன் கொடுத்த இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளை எங்களுக்கு என்று எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம், 6ஆம், 7ஆம் அதிகாரங்களை நாங்க வாசிப்போமே. ஆனால் அந்த இடத்திலே நாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலிலே அவர் செய்துதான் அந்த மலை பிரசங்கத்தை குறித்து நாங்க வாசிக்கின்றோம். அந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை குறித்து அந்த இடத்திலே மக்களோடு பேசுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனா இந்த 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாங்க வருவோமே. ஆனால் அந்த இடத்துல அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கத்தை முடித்து அந்த இடத்துல இறங்கி வருகிறார் என்று சொல்லி நாங்க வேதத்திலே பார்க்கின்றோம். அப்படியாக அவர் இறங்கி வரும் பொழுது அந்த இடத்திலே ஒரு குஷ்டரோகியானவன் அந்த இடத்திலே வருகின்றான். அந்த இடத்திலே அந்த குஷ்டரோகியானவன் அந்த இடத்திலே வந்து ஆண்டவரை நோக்கி, தேவனே, உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க உம்மாலே ஆகும் என்று சொல்லி அந்த இடத்திலே அங்கு கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்திலே நாங்கள் முக்கியமானது ஒன்றை கவனிக்க வேண்டும்.
அது என்னவென்று சொன்னால், அந்த இடத்திலே அந்த குஷ்டரோகியானவன் வந்து என்னை சுகமாக்கும் என்று கேட்கவில்லை. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று சொல்லி அந்த இடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அவன் ஒரு வார்த்தையை பாவிக்கின்றான். உமக்கு சித்தமானால் என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் நினைத்திருந்தால் என்னை சுகமாக்கும் என்று வேண்டி இருக்க முடியும். ஆனாலும் கூட அவன் அந்த இடத்திலும் கூட அந்த தன்னுடைய சூழ்நிலையிலும் கூட தன்னை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புவிக்கிறவனாக அந்த இடத்திலே அவன் ஒரு தாழ்மையான வேண்டுதலை வைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது நாங்கள் அந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கையை சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரை தேடி வந்தான் என்பதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த நாளிலே குஷ்டரோகம் என்று சொல்லுவோமே, ஆனால் அது ஒரு பெரியதான ஒரு கொடிய ஒரு வியாதி அந்த நாட்களிலே. அப்பொழுது ஒரு குஷ்டரோகி ஆனவன் அந்த இடத்திலே அந்த குஷ்டரோகம் என்று சொல்லும் பொழுது அவனை வீட்டிலிருந்தும் அந்த சமுதாயத்தில் இருந்தும் குடும்பத்தில் இருந்தும் அவனை விலக்கி வைத்து விடுவார்கள். அப்பொழுது அவன் என்ன செய்ய வேண்டுமே, ஆனால் ஒரு வனாந்திரமான இடத்திலே தனியாக போயிருக்க வேண்டும். எந்த விதமான உதவிகளோ ஒத்தாசைகளோ இல்லாமல் அவனுடைய தனிமையான சூழ்நிலை அந்த இடத்திலே, ஒரு வனாந்தர வாழ்க்கை அந்த இடத்திலே. ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த இடத்திலே அப்படியான ஒரு சூழ்நிலையிலே அவன் ஆண்டவரை நோக்கி வருகின்றான். அவன் முதலிலே அவனுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை கூட அவன் கடந்து போயிருக்க கூடும். ஏனென்றால் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை. அந்த நாட்களிலே குஷ்டரோகம் என்று சொல்லும் பொழுது அந்த குஷ்டரோகியானவன் அந்த இடத்திலே வனாந்தரத்திலே தான் அவனுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அப்படியான ஒரு சூழ்நிலை இருந்த அந்த குஷ்டரோகியானவன் ஆண்டவரை நோக்கி வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே அவன் வந்தது மாத்திரமல்ல, ஆண்டவரை நோக்கி உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று சொல்லி அந்த இடத்திலே வேண்டுகிறான். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகிற தெய்வம் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி அந்த இடத்திலே அவனுக்கு பதில் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த குஷ்டரோகியை அந்த நாட்களிலே யாருமே தொடாத அந்த சூழ்நிலையிலே, யாருமே அவனோடு தொடர்பு கொள்ள அஞ்சிய ஒரு சூழ்நிலையில அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகிற தேவன் அந்த இடத்திலே அங்கு கரத்தை நீட்டி அவனை தொட்டு அந்த இடத்திலே எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கத்தை குறித்து நாங்க இந்த பகுதியிலே நாங்க தெளிவாக நாங்க காண முடிகிறது. அதோடு கூட இந்த நாட்களிலும் கூட அநேகர் வியாதியோடு போராடி கொண்டிருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். இந்த வியாதி என்னுடைய சரீரத்தை விட்டு நீங்காதா என்று கூட ஒரு கேள்வியோடு இருக்கலாம். உங்களுடைய வியாதி நிமித்தம் அநேகர் உங்களை தனிமைப்படுத்தி இருக்கலாம். அநேகர் உங்களுடைய வியாதிகளை குறித்து பரியாசம் பண்ணலாம். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக அந்த நாட்களிலே அந்த குஷ்டரோகிக்கு மனதுருகினது போல உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகி ஒரு அற்புதம் செய்வார் என்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் அவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு பெரிதான காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் காத்திருந்து பலனடைந்து கழுகை போல எழும்புவார்கள் என்று சொல்லி நாங்க ஏசாயாவின் புத்தகத்திலே நாங்க வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதே போல அந்த அதிகாரத்திலே 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நீங்கள் அதை வாசிக்க முடியும். அதே போல நாங்கள் ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வருவோமே, ஆனால் 4ஆம் 5ஆம் வசனம் கூறுகின்றது, அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லி நாங்க வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மீது விழுந்தது, அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாக அவருடைய தழும்புகளினாலே எங்களை குணமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த இடத்திலே அந்த வார்த்தை அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நீக்கும் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே இருந்த பொழுது அநேக வியாதியஸ்தர்களை அவர் தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். அநேக வியாதியஸ்தர்களை பார்த்து அவர் வார்த்தை கூட அவர்களை சுகமாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம்.
இப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த போது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலையை வைத்திருக்கிறார் என்பதை இந்த நிமிஷமே நீங்களும் நானும் விசுவாசிப்போமே. ஆனால் எங்களுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை வழி நடத்துவார். அந்த நாட்களில் நாங்கள் வாசிக்கின்ற பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் அந்த 11ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமே. ஆனால் மாத்தாள், மரியாள், லாசரு என்பவர்களை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். அந்த இடத்திலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதொரு காரியம், நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று. அதே போல தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் விசுவாசிப்போமே. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களும் மகிமையை காண முடியும், நாங்களும் அற்புதங்களை காண முடியும். என்ன விதமான கொடிய நோயாக இருக்கலாம், வைத்தியர்கள் முடியாது என்று சொல்லி இருக்கலாம், அவர்கள் கைவிட்டு இருக்கலாம். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தழும்புகளினாலே நீங்களும் நானும் குணமாகிறோம் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே எங்களுக்கு பரிகாரியாகிய கர்த்தர் என்பதை நாங்கள் வேதத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்றோம். அதே போலதான் உங்களுடைய சரீர பலவீனங்களை குறித்து வேதனைப்படாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்திலே நீங்கள் வைத்து விடுவீர்களே, ஆனால் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். இந்த குஷ்டரோகியானவன் எப்படியாக ஆண்டவரை நோக்கி வந்தானோ, அதே போல நீங்களும் நானும் மன தாழ்மையோடும் நாங்களும் நம்பிக்கையோடும் ஒரு விசுவாசத்தோடும் அவனை நோக்கி வரும் பொழுது நாங்களும் கூட அப்படியான ஒரு தெய்வீக சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த குஷ்டரோகியானவன் எப்படியாக ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டான் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரிடத்தில் அவன் வரும் பொழுது ஒரு நம்பிக்கையோடு அந்த இடத்தில் அவன் வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதோடு கூட அவனுக்குள்ள இருந்ததான் அந்த தாழ்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த இடத்திலே வந்து அவன் உமக்கு சித்தமானால் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆரம்பிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் அதை ஒரு மன்றாட்டு ஜெபமாக கூட நாங்கள் எடுக்க முடியும். நாங்கள் அதை ஒரு தாழ்மையின் ஜெபமாக கூட எடுக்க முடியும். அதை ஒரு சிறிய ஒரு ஜெபமாக கூட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதே போலத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எந்த ஒரு காரியத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சித்தம் என்ன என்பதை நீங்களும் நானும் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஊழிய பாதையானாலும் சரி, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் ஆனாலும் சரி, அவருடைய சித்தம் என்ன என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது ஒன்றாயிருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தீர்மானங்களை மேற்கொள்ளும் பொழுது, நாங்கள் முடிவுகளை எடுக்கும் பொழுது எப்படியாக நாங்கள் செயல்படுகின்றோம், அவருடைய சித்தம் என்னவென்று எங்களுக்கு தெரிந்திருக்கின்றதா? எல்லாவற்றால் நீங்களும் நானும் மனம் போன போக்கிலே எங்களுடைய இஷ்டம் போல நாங்கள் முடிவுகளை எடுத்து கொள்ளுகின்றோமா என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் எங்களையே நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏனென்றால் நீங்களும் நானும் கடைசி நாட்களிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். அவருடைய வருகை எப்பொழுது எங்களுக்கு தெரியாது. அவருடைய வருகையிலே நீங்களும் நானும் கைவிடப்பட்டு போகாதபடிக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதோடு கூட நாங்கள் சில வேளைகள் எடுக்கின்ற தீர்மானங்கள், எடுக்கின்ற முயற்சிகள் சில வேளைகளிலே வெற்றி அடையாத அந்த சூழ்நிலையிலேயும் கூட நாங்கள் சில வேளைகளிலே சோர்ந்து போய் சில வேளைகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் அதற்கும் கூட குற்றச்சாட்டுகிறவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கவில்லையோ என்று கூட நாங்கள் சிந்திக்கின்றவர்களாக இருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய சித்தம் என்னவென்று எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருப்போமே. ஆனால் அவருடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளாமல் எங்களுடைய இஷ்டம் போல நாங்கள் முடிவுகளை எடுப்போமே. ஆனால் அது எங்களுக்கு ஒரு தோல்வியை கொண்டு வந்து விடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த குஷ்டரோகி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். அந்த இடத்திலே அவன் வந்து அந்த இடத்திலே ஆண்டவரை பார்த்து கேட்கின்றான், உமக்கு சித்தமானால் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆரம்பிக்குவார் என்று சொல்லி நாங்கள் முதலே பார்த்தோம். அப்படியாக நீங்களும் நானும் அந்த குஷ்டரோகியை போல ஆண்டவருடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய சித்தம் என்ன எங்களுடைய வாழ்க்கையிலே தெரிந்திருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அங்கு ஆண்டவருடைய மனதுருக்கத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரத்தை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சித்தம் நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாங்களும் வியாதிகள் நீங்கி நாங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும்.
என்பது தான் அவருடைய வாஞ்சையும் விருப்பமுமா இருக்கின்றது. ஆனால் சில வேளைகளிலே நாங்கள் செய்கின்றதான பாவ காரியங்கள், நாங்கள் சில வேளைகளிலே அவருக்கு பிரியம் இல்லாமல் நடக்கின்ற பொழுது சில வேளைகளில் எங்களுக்கு சரீர வியாதிகள், சரீர பலவீனங்கள் வரக்கூடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்வோமே, ஆனால் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் வாழ்வழிக்க அவர் காத்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அந்த இடத்திலே நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம், 1 யோவானிலே பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி நாங்க வாசிக்கின்றோம். இப்படியாக எங்களுடைய பாவங்களை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்கின்ற பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ண நாங்கள் தயங்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு வாழ்வை அளிக்க அவர் காத்திருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்ப்போமே, ஆனால் அந்த இடத்திலே அவன் என்ன செய்கின்றான்? அந்த தகப்பனை நோக்கி வருகின்றான். அந்த தகப்பன் இடத்திலே வந்து அவன் முதலிலே சொன்னது ஒரு காரியம் என்னவென்றால், நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த மகன் ஒரு தாழ்மையோடு, ஒரு மனம் மாற்றத்தோடு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்திலே நாங்கள் தாழ்மையோடு, நாங்கள் வெறும் கையோடும் கூட நாங்கள் போக முடியும். அப்படியாக நாங்கள் அவரிடத்திலே போகும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கும் அந்த இளைய குமாரனுக்கு அவர் எப்படியாக மன்னிப்பை கொடுத்து அந்த இடத்திலே ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் மனம் திரும்பும் பொழுது அந்த இடத்திலே அங்கு தேவ தூதர்கள் பரலோகத்திலே களி கூறுகின்றார்களாம். அந்த இடத்திலே ஒரு பாவியின் நிமித்தம் அந்த இடத்திலே தேவ தூதர்கள் மத்தியிலே மகிழ்ச்சி உண்டாகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல தான் இந்த இடத்திலே பாவமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு தடைக்கல்லாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த பாவ காரியமானது, அந்த பாவமானது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்ள விடாமல் தடுக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். சத்ருவானவன் இந்த நாட்களில் அநேகரை பாவ வழிகளுக்கு ஈட்டி செல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களிலே அந்த சத்ருவானவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் பரலோகத்திலே காலடி எடுத்து வைக்க கூடாது என்பது தான் அவனுடைய நோக்கமாக இருக்கின்றது. அவனுடைய நோக்கத்தை நாங்கள் முறியடிக்க வேண்டுமே, ஆனால் நீங்களும் நானும் திறப்பின் வாசலிலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதோடு கூட நாங்கள் வேதத்தை வாசித்து நாங்கள் தியானித்து அவரோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு அவசியமானது ஒன்று துதி. துதியானது சகல விதமான கட்டுகளையும் எல்லா தடைகளையும் உடைக்க வல்லமை உள்ளதாக இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். ஜோஷுவா 6ஆம் அதிகாரத்திலே நாங்க பார்ப்போமே, ஆனால் அங்கு என்ன நடக்கின்றது என்று சொன்னால், அந்த இடத்திலே எரிகோவிலே அவர்கள் அடைக்கப்பட்டிருந்தார்கள் 6 நாளும். அந்த இடத்திலே ஜோஷுவாவும் அவரோடு இருந்த பக்தர்களும் அந்த இடத்திலே என்ன செய்தார்கள்? துதித்தார்கள், எக்காலம் மோதினார்கள், துதித்தார்கள். அப்பொழுது அந்த துதியானது அந்த எரிகோ மதிலை உடைத்தது. அதே போலதான் நீங்களும் நானும் துதிக்கும் பொழுது, நாங்கள் ஒரு மனத்தின் ஆவியோடு நாங்கள் துதிக்கும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில என்ன எரிகோ மதில்கள் இருந்தாலும் அந்த எரிகோ மதில்கள் எல்லாம் உடைய வல்லமை உள்ளதாக இருக்கின்றது. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயம் போகின்றோம், ஆலயத்திலே சபையிலே நாங்கள் துதிக்கின்றோம், ஆண்டவரை குறித்து பாடுகின்றோம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் துதித்தால் போதாது. நீங்களும் நானும் எங்களுக்கு கிடைக்கின்ற நேரங்களில் எல்லாம் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் துதிப்போமே, ஆனால் எங்களுடைய துதிகள், ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பதில் தர காத்திருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமே, ஆனால் இவற்றை எல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும். நாங்கள் அப்படியாக நாங்கள் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் கை கொள்ளாமல் இருந்து விட்டு நாங்கள் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே என்று சொல்லி நாங்கள் வேதனைப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதனாலே நீங்களும் நானும் இந்த நிமிஷத்தில இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களை ஒப்பு கொடுத்து நீங்களும் நானும் திறப்பின் வாசலிலே நிற்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுக்காக, எங்களுடைய குடும்பங்கள், தேசங்கள், தலைவர்களுக்காக நாங்கள் ஒருமனப்படும் பொழுது அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அசைவாடுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம். ஏனென்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாங்க வாசிக்கின்றோம் 18ஆம் அதிகாரத்திலே, எப்படியாக 2 3 அவருடைய நாமத்தினாலே நாங்கள் ஒன்று கூடும் பொழுது
அந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்றவர் எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 2 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு மனத்தின் ஆவியோடு ஜெபித்தாலே போதும், அந்த இடத்திலே பெரிய காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்திலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படியாக நீங்களும் நானும் ஒருவரோ இருவரோ நாங்கள் ஒரு மனத்தோடு நாங்கள் இந்த இடத்திலே ஜெபங்களை ஏறெடுக்கின்ற இந்த தருணங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அசைவாடுகிறார் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. இந்த வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் ஜெபிப்போம். நன்றி கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி. துதிக்கு பாத்திரரே எங்களை நாங்க துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம் அப்பா. துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவருக்கு அதிகமானவர் அப்பா. துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே சுவாமி, நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. அன்று அந்த குஷ்டரோகியானவன் உங்களிடத்திலே வந்தான் கர்த்தாவே சுவாமி. எனக்கு உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க உம்மாலே ஆகும் என்று வேண்டிக் கொண்டது போல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தத்துக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, எடுக்கின்ற முடிவுகள், தீர்மானங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் எங்களுக்கு தெரிய வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, இந்த வானொலி ஊழியத்திலும் ஆண்டவரே சுவாமி பங்கு கொள்ளுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், அவருடைய குடும்பங்கள், அவர்கள் இருக்கிற தேசங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே சரீர பலவீனங்களோடும் கர்த்தாவே சுவாமி, வைத்தியர்களால கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தாவே சுவாமி, எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் கர்த்தாவே சுவாமி, இந்த வானொலியிலே நீங்க கொடுக்கின்ற வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, ஹாஸ்பிட்டலிலே வியாதி படுக்கையில இருக்கிறவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அதே போல இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே சுவாமி, எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேச தலைவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அந்த தேச தலைவர்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில கிரிய செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள், அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும்படியாய் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, அந்த இடத்திலே கர்த்தாவே சுவாமி உங்களுடைய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையில கிரிய செய்யும்படியாய், அவர்களுக்குள்ள ஒரு தேவ பயம் உண்டாகும்படியாய் ஆண்டவரே சுவாமி, அற்புத வல்லமை ஒவ்வொரு தேசங்களிலும் கடந்து வரும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு தேசத்திலும் கர்த்தாவே சுவாமி எல்லா மக்களும் எழும்பி பிரகாசிக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாலிபர்கள் எழும்பி பிரகாசிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே சுவாமி ஒருமனப்பட வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேச தலைவர்களுக்குள்ளே ஒரு மனத்தின் ஆவியை கட்டளையிட வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு உங்களுடைய வார்த்தையிலே ஏசப்பா ஒரு தாகத்தை உண்டு பண்ணும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. மெய்யான தெய்வத்தை அவர்கள் காண வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே, இந்த பூமியில சமாதானத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அதே போல இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி பிரயாணம் பண்ணுகிறவர்களை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த பிரயாணங்களை வாய்க்க பண்ணும்படியாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி இந்த சம்மர் விடுமுறை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த பாடசாலை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சம்மர் நாட்களிலும் ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வீட்டிலே இருந்து ஏசப்பா தவறான காரியங்களை செய்யாத படிக்கும் ஆண்டவரே, பெற்றோருக்கு விரோதமாக போகாத படிக்கும் கர்த்தாவே சுவாமி. சத்ருவானவனால் இந்த பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட்டு போகாத படிக்கும் கர்த்தாவே சுவாமி. ஒவ்வொரு வாலிப மகனையும் வாலிப மகளையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல மார்க்ஸுக்காக ஜபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள் சிஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சம். குஷ்டரோகியை பார்த்து சொன்னது எனக்கு என் சித்தம் உண்டு, உமக்கு சித்தமா என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். அவருடைய சித்தத்துக்கு நாம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய சித்தம் நாங்க சுத்தமாக வாழ வேண்டும் என்றதுக்காக அவர் இந்த உலகத்துல இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய வல்லமுள்ள வார்த்தை, அவருடைய வல்லமை அங்கே வெளிப்படுகிறது. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் வெளிப்பாடுகளோடு நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள். வெளிப்படுத்தின உங்களை, எங்கள் குடும்பத்தையும், உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானத்தை கூறுகிறோம். நன்றி சிஸ்டர்.